என் டைரக்டர் ஞானவேல் கிட்ட கேட்டால் பேன் இந்தியா நடிகர்களை வைத்து செய்யணும் என்பதெல்லாம் என்னுடைய எண்ணத்தில் கிடையாது. ரஜினி சாருக்கு ஒரு கதையை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லவில்லை. இந்த கதையை அவர் செய்தால்தான் நல்லா இருக்கும்ட்டு அவர்கிட்ட போனேன், அமிதாப்கிட்ட போனேன். அந்த பின்னணியில் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரை எழுதும்போது இவர் செய்தால் நல்லாயிருக்கும், இது சத்யதேவ் கேரக்டர் எழுதும்போது அமிதாப் பச்சன் சாரை மனதில் வைத்து எழுதினேன். அதில் வேறு யாரையும் யோசிக்கவே முடியவில்லை. அதில் அவர் தான் பொருத்தமாக இருந்தார். நான் அமிதாப் சாரின் படங்களை அதிகம் பார்த்தவன் கிடையாது. முன்னர் வந்த படங்கள் அவர் பெரிய ஸ்டார் என்பதையும் வரலாறு மாதிரி அறிந்தது தான். சீனிகம், பிக்கு, பிளாக் படங்களை பார்த்து வியந்திருக்கிறேன். இதன் மூலம் இவரை புரிந்து கொண்டேன். இந்த கேரக்டரை அவரே செய்ய முடியும் என நிச்சயத்துக்கு வந்தேன். அந்த பகுதியில் இருக்கின்ற யாரையும் இதற்குள் பொருத்த முடியவில்லை. ரஜினி சாரும் அமிதாப் சாரும் சேர்ந்து நடித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவரும் நானும் படங்களுக்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. உங்களுக்கு மட்டும் அமிதாப் சரி சொல்லுவாரா என்று ரஜினி சார் கேட்டார். நீங்கள் ஓகே சொல்லுங்கள், கதை பிடித்திருந்தால் அவர் வருவார் என்று சொன்னேன். அமிதாப் சாருடன் முதல் உரையாடலிலே அவருக்கு கதை பிடிச்சிருச்சு. அடுத்த சந்திப்பில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ரஜினி சாரோட நடிக்கிறதை சேர்த்து இந்த கதையும் பிடித்து இதில் வந்தாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிஸியான பகத் பாசில் எப்படி இதுக்குள்ளே வந்தார்? பகத் பாசில் நடிக்கிறாங்க, மஞ்சு வாரியர் நடிக்கிறாங்க, அபிராமி நடிக்கிறாங்க. ரொம்ப பெரிய நட்சத்திர பட்டாளம் எல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிற வேட்டையின் படம் நம்மளுக்கு அடுத்த மாதம் வருது. நிச்சயமாக நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சரியான பொழுதுபோக்கு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.